அட்வான்ஸ் கிளாஸோட கடைசி கிளாஸ் அம்மா நடத்தினாங்க போன சனிக்கிழமை. ஓகே. ரொம்ப நல்லா இருந்ததுயா. நாங்க நினைச்சோம் அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டேன்னு நினைச்சிட்டேன். அம்மா ஓகே. பேசின அப்புறம் தான் தெரியறது, நாங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு. அவ்வளோ ஒரு நல்ல பகிர்வா இருந்ததுயா அம்மாவோடது அன்னைக்கு. நாங்க வந்து அவங்க ஒரு வேர்டு சொன்னாங்க, வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு. அது நிஜம்னு அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்யா நானு. ஏன்னா அந்த கிளாஸ்ல அட்வான்ஸ் கிளாஸ் நடத்தினதை பூரா முடிச்ச அப்புறமா அவங்க அதுல ஒவ்வொரு இதுலேருந்து சக்ராஸ்லேருந்து ஒரு பாயிண்ட், அப்புறம் வந்து நாடியிலேருந்து, சுவை நாடியிலேருந்து, அது மாதிரி எடுத்து எடுத்து ஒரு வேர்டு சொல்லும்போது நான் என்ன எழுதிட்டு இருக்கேன் என் வீடியோவை பார்த்து பார்த்து இப்பதான் கிளீனா ஒரு டைரியில. ம்ஹ்ம். அப்பதான் தெரிஞ்சது நம்ம கத்துக்கிட்டது கைமண் அளவு தான் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் நிறைய அம்மா கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியதா இருக்கு. அவங்க பேசும்போது தெரிஞ்சது நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தது. அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்ச அப்புறம் சொல்றேன் நான் அதை. அதனால ரொம்ப நல்ல ஒரு கிளாஸா நடந்ததுயா எங்களுக்கு இன்னைக்கு கடைசி நாள். இன்னும் நிறைய அம்மா கிட்ட கத்துக்கணுங்கிற ஆசை அப்பதான் ஆர்வம் வந்தது. ஐயோ இன்னும் நம்ம ஒண்ணுமே கத்துக்கலையே அம்மாட்டேந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அன்னைக்கு கடைசி நாள்ல வந்ததுயா எங்களுக்கு. ஒண்ணுமே தெரியலையே நமக்கு அப்படிங்க. ஏன்னா இவ்வளோ சித்த முத்திரைங்கிறதே நாங்க வந்து இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. இது வந்து இப்போ இந்த C++ கத்துக்கிறோம் அப்படின்னா நிறைய ஜனங்களுக்கு ஓரளவு தெரியறது என்ன ஏதுன்னு. இது ஒரு புது விதமான ஒரு விஷயமா இருக்கு. அது டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு சித்த முத்திரைங்கிறது, கேள்விப்படாத காமன் பீப்புளுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருந்தது இது. ஸோ நான் வந்து பேசிக்ஸ் முடிச்சு அட்வான்ஸ் முடிச்ச அப்புறம் ஓரளவு ஒரு தைரியமா இருந்தேன், நல்லா கத்துக்கிட்டோம் அப்படின்னு. அன்னையோட கிளாஸ்ல தான் தெரிஞ்சது நம்ம வந்து கட்டுறது கைமண் அளவு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு நல்லா இருந்ததுயா. ரொம்ப நல்லா இருந்தது அம்மாவோட கிளாஸ். இன்னும் கூட அதோட அட்வான்ஸ் சூப்பர் அட்வான்ஸ் கிளாஸ் வச்சா கூட நாங்க ஜாயின் பண்ணுவோம். அம்மாவோடது நிறைய நாங்க கத்துக்கணுங்கிற ஆர்வம், ஒரு ஆசை இருக்குயா எங்களுக்கு.